ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான மாய்ஸ்டான ஒரு சாக்லேட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விப்பிங் க்ரீம், ஓவன், பட்டர் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான சாக்லேட் கேக். நீங்கள் கேக் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் இல்லையேன்னு கவலையே பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப மாய்ஸ்டான இந்த சாக்லேட் கேக்கை நான் விப்பிங் க்ரீம் இல்லாமல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த சூப்பர் சாஃப்டான மாய்ஸ்டான சாக்லேட் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்சு எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப்பு டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பீட் ஆகிட்டு இருக்க டைமில் நான் இங்கே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முட்டையோட மஞ்சள் கரு அது வந்து சேர்த்துக்கிறேன். 4 முட்டையோட மஞ்சள் கரு ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி மிக்ஸை வந்து இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். நம்ம காஃபி மிக்ஸ் சேர்க்கறதுனால கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த காஃபி மிக்ஸ் வந்து ஜஸ்ட் பீட் ஆகணும். அதுக்காக ஒரு 15 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்போ கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. அதே மாதிரி கேக்குக்கு வந்து சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அந்த மிக்ஸை வந்து இந்த கேக் பேட்டரில் ஊற்றிக்கலாம். வினிகரும் பேக்கிங் சோடாவும் கடைசியாக நம்ம சேர்க்கும்போது கேக்குக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கேக்கில் வந்து எக் ஸ்மெல் இருந்துச்சுன்னா போயிடும். இப்போ இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வந்து பேக்கிங் டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 8 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் சேர்த்துருக்கேன்.
இப்போ நம்ம கனாஷுக்கு வந்து ஒரு கிளேஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். என்னோட கனாஷ் வந்து லூஸாலாம் இல்ல, கரெக்ட்டா தான் இருக்கு. இப்ப கேக்க பார்க்கலாம். ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டா பேக் ஆயி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப கேக்ல போட்டிருக்க பட்டர் பேப்பர வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சாக்லேட் கனாஷ் வந்து கேக்குக்கு மேல ஊத்திடலாம். கனாஷ வந்து மேல ஊத்துனதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்ட வந்து கேக்குக்கு மேல போட்டுக்கிறேன். இப்ப இந்த கேக்க வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்பவே மாய்ஸ்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீம் இல்லன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக்க வெட் பண்ணணும் கூட தேவையில்ல. நம்ம வந்து கனாஷ் எல்லாம் ஊத்தியிருக்கனால, கேக் வந்து ரொம்ப மாய்ஸ்ட்டா இருக்கும். கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, சாஃப்ட்டான, மாய்ஸ்ட்டான ஓவன், விப்பிங் க்ரீம், பட்டர் எதுவுமே இல்லாம சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நோ விப்பிங் க்ரீம் வீடியோ வேணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.